ரொம்ப நாளாக கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்க மாதிரியே இருந்துச்சு. ஸோ எனக்கும் கொஞ்சம் பீஸ் ஆஃப் மைண்ட் வேணும். நம்ம கார்டியன்ஸுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஜானர் பார்த்தா எப்படி இருக்கும்? ஸோ நான் இன்னைக்கு சோலோ ரைட் தான் போக போகிறேன். எங்கே போகிறேன்னா கொடைக்கானல். மணி 12 ஆகுது. பங்குனி வெயில் பல்லா காட்டுது. ஆனால் இப்போ தான் ரைட் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஏன்னா நைட் நல்லா லேட்டாக தூங்கிட்டு இப்போ தான் எந்திரிச்சேன். இது வரைக்கும் நான் கொடைக்கானலில் பைக்கில் போனது கிடையாது, காரில் போயிருக்கேன். ஸோ அதனால் வலியும் தெரிஞ்சது கிடையாது. ஸோ கூகுள் மேப்பை நம்பி தான் போக போகிறேன். சுமார் ஒரு 70 கிலோமீட்டர் வில்லேஜ் ரூட்லேயே கூட்டிகிட்டு போச்சு. ஃபுல்லாக கோகனட் ட்ரீஸ், விண்ட் மில்ஸ், நிறைய ஸ்பீட் பிரேக்கர்ஸ் இருந்துச்சு. உடுமல்பேட் வழியாக தான் கூட்டு போச்சு. ரோடு கொஞ்சம் சின்னதாக இருந்துச்சு, பட் வைப் நல்லா இருந்துச்சு. நிறைய ஸ்பீட் பிரேக்கர்ஸ் இருந்தனால ஸ்பீட் கன்சிஸ்டண்டாக லோவாகவே மெயின்டைன் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் எனக்கு கொஞ்ச நேரத்தில் பசிக்கும்ல. ஸோ ஒரு பேக்கரியில் நின்றுட்டு உட்காந்து டீ குடிச்சிட்டு இருந்தேன். ஆப்போசிட்ல பார்த்தா அவ்வளோ பெரிய விண்டு மில்லை பார்த்துட்டு வாயை பொழந்து உட்காந்துட்டு இருந்தேன். அதெல்லாம் பார்த்துட்டு அப்புறம் அப்படியே ஒரு 60 கிலோமீட்டர் ஃபுல்லாக ஹைவே. ஸோ பழனியை கீழே ரோட்ல இருந்தே பார்த்துட்டேன். அண்ட் அதுக்கப்புறம் ஒரு 60 கிலோமீட்டர் ஃபுல்லாக மவுண்டன்ஸ் தான். ஜம்முன்னு போயிட்டு இருந்துச்சு. பட் கிலோமீட்டர்ஸ் குறையவே இல்லை. ஒரு கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் மாதிரி இருந்துச்சு. ஸோ லாஸ்டா ஒரு 30 கிலோமீட்டர் ஆகும்போது திடீர்னு கும் இருட்டு, ஒண்ணுமே தெரிய மாட்டேது. பின்னாடி வண்டி பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு இருந்தேன். ஸோ அந்த லைட்லயே அப்படியே போயிட்டு ஃபைனலா ரூம்க்கு ரீச் ஆயிட்டேன். சக்கா டயர்டா இருக்க. நீ ஒன்றும் கிடையாது, இந்த வீடியோல போய் ரெஸ்ட் எடுக்கிறேன். நாளைக்கு வீடியோ கண்டினியூ பண்றேன்.